வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்க சுய சித்தத்துக்கு நீங்க மறிக்கணும். இப்ப ஆபிரகாமை எடுத்துக்கங்களேன். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, இந்த சந்ததி மூலமாக உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடல் மணலை போல பெருக பண்ணுவேன் என்று எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் சொல்லி இருந்தாலும் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. உன்னுடைய பிள்ளைய எந்த சந்ததி மூலமாக உன்னை நான் பெருசாக்க போறேன்னு நீ நினைக்கிறியோ அந்த பிள்ளைய எனக்கு பலியா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இப்போ மனிதனுடைய அறிவின் பிரகாரமா இதுல ஒண்ணுமே நமக்கு புரியாது. எப்படி பிரதர் ஒரே பையனை தேவன் கொடுக்கிறாரு, நீ தகன பலியா நீ கொடுத்து தேவன் சொல்லும்போது இது பாசிபிளே இல்ல, இது நடக்கவே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய அனுபவம் சொல்லும், நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சொல்லும், நம்முடைய ஞானம் சொல்லும். ஆனா ஆபிரகாம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? தன்னுடைய சுய சித்தத்துக்கு அவன் மறிக்கிறான். இன்னைக்கு ப்ராப்ளமே என்னன்னா, ஒரு கிறிஸ்துவனால ஏன் ஆண்டவர் அனுபவிக்க முடியல, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலனா நம்முடைய சுய சித்தத்திற்கு நம்ம மறிக்கவே மாட்டோம்.